ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னா 2024 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்துருச்சு. அதில் சிசெட் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னா, எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போடுவோம். சரிங்களா? ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போடும் பொழுது ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, A4 ஷீட். அதில் ஃப்ரண்ட் சைடில் உங்கள் நேமு, ஃபோட்டோஸ், எக்ஸாம் வென்யூஸ்லாம் இருக்கும், அதை போட்டுக்கோங்க. செகண்ட் பேஜ் எம்டியாக விட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு A4 ஷீட்டில் ஒரு பேஜில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஒரே பேப்பர்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் போடாதீங்க. ஏன்னா நமக்கு அந்த ஒன் பேஜ் போடும் பொழுது எம்டி ஸ்பேஸ் இருக்கும். நம்ம அதில் எக்ஸாம் ஹாலில் ரஃப் ஒர்க் பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சுங்களா? ஏன்னா கொஞ்சம் ரஃப் ஒர்க் பேஜஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்களில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் 2:30 to 4:30 தான் இருக்குது. காலையில் நீங்கள் ஜிஎஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, இல்லை பண்ணலை, அது செகண்டரி, அப்படியே நீங்கள் முடிச்சு விட்டுருங்க. மதியம் வரும்போது என்ன பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக வாங்க. சரிங்களா? அந்த இடையில காலையில் பிரேக் இருக்கு இல்லையா, எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த டைமில் துருன்னு எதையும் எடுத்து ரிவைஸ் பண்ணாதீங்க, படிக்க ஃப்ரீயாக இருங்க. சரிங்களா? மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி எக்ஸாம் நீ எப்படி பண்ண, மற்றவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிலாம் எதுவுமே கேட்காதீங்க. மொபைலே ஆன் பண்ணாதீங்க. சரிங்களா? அன்றைக்கி ஈவினிங் எக்ஸாம் முடிச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையுமே பேசாதீங்க. சரிங்களா? அங்கே போயிட்டு ஏதாச்சும் உங்கள் எக்ஸாம் சென்டரில் வேறு யாராவது எங்கேயோ படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்ககிட்ட பார்த்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. சரிங்களா? ஃப்ரீயாக விடுங்க. மதியம் 2:30 எக்ஸாம் போகும்போது ரிலாக்ஸ்டாக போய் எழுதுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது சம்மர் சீசன்றதுனால ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. அந்த பெஞ்சஸ்லாம் மேபி துரு பிடிச்சி போயிருக்கும், இல்லை ஒரு மாதிரிலாம் இருந்திருக்கும், அண்ட் ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும் டேபிள்லாம். என்ன பண்ணுங்க, போய் உட்காந்து உங்கள் டேபிளை கொஞ்சம் ஆட்டி பாருங்க. ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குன்னா அந்த ஹால் சூப்பர்வைசர் இங்கிலீஷ் வச்சுருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி அடியில் ஒரு சின்ன ஸ்டோனோ இல்லை ஏதோ ஒரு கட்டை மாதிரி வச்சு கொஞ்சம் ஆடாத மாதிரி பார்த்துக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தினா, நம்ம அழகாக டெடிக்கேட்டடாக டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். நம்ம ஷேடை பண்ணுறப்ப திடீர்னு பேப்பரில் ஓட்டை போடுற மாதிரி அதை பண்ணி விட்டுரும், கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போய்டும், நமக்கு லைஃபே போய்டும். 1 year நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது. அதனால தான் சொல்கிறேன், சின்ன விஷயத்த சரி பண்ணுங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மதியம் சிசெட்டு ஹெவி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாதீங்க. அன்றைக்கி சண்டே நீங்கள் போகிற இடத்துல கண்டிப்பாக நான்வெஜ் மாதிரி ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்து சிம்பிள் ஃபுட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஆயில் கண்டென்ட் அதிகமாக இல்லாத ஃபுட்ஸாக கொண்டு போங்க. சரிங்களா? அதன் பிறகு சில ஃப்ரூட்ஸும் கொண்டு போயிடுங்க. ஏன்னா அன்றைக்கி சாப்பிடவே தோணாது, உங்களுக்கு எப்படா எக்ஸாம் முடிப்போம் அப்படின்ற ஃபீல் தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்னையிலையோ இல்லை வேறு எங்கே சென்டர் போட்டாலும் வீட்டில் இருந்து கூட யாராச்சும் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடுங்க. ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பேகு, மொபைல் ஃபோன் இதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல போய் க்யூவில் நின்று கொடுக்க சொல்லுவாங்க. அதை போய் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் வாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் நமக்கு. வீட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணுறதுலாம் பிரச்சனையே கிடையாது நமக்காக. அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட திங்ஸை கொடுங்க, நமக்கு சேஃபாக இருக்கும். நம்ம பதற்றம் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் இருக்க முடியும். சரிங்களா? இது மாதிரி சின்ன விஷயம். அதே மாதிரி இப்போ சிசிஆர்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது தயவு செய்து ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஐட்டம் என்னன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் ஒன்று கொண்டு போங்க. புரிஞ்சுதா? அதன் பிறகு நோட் பண்ணிக்கோங்க, 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் கம்பல்சரி நீங்கள் வச்சிருக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் டீச் பண்ணியிருப்பேன். அப்போ அதுக்கு வாட்ச் என்ன மாதிரி வாட்ச் யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்லியிருப்பேன். அதையும் கொண்டு போங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுவாங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கோங்க. அதன் பிறகு அந்த 2 hours இருக்கு இல்லையா, பதற்றமே படையாதுங்க. டெடிக்கேட்டடாக டெஸ்ட் எழுதுங்க எக்ஸாம் ஹால். அது யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் டெஸ்ட் எழுது, நம்ம வீடு அப்படின்னு நினச்சி டெஸ்ட் எழுதுங்க. ஒரு கொஷின்ஸ் ஆன்சர் கிடைக்கலையா பயப்படாதீங்க. ஓகே, நீ கிடைக்கலாம், என்ன நான் இன்னொரு கொஷனில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் போங்க. ஓகேங்களா? எடுத்ததுமே ஆர்சியாக இருக்குது, ஆப்டியாக இருக்குது, ரீசனிங்காக அப்படிலாம் நினைக்காதீங்க. நிதானமாக ஓகே நாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக பெஸ்ட்டாக வாங்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நான் சிசெட்டில் இத்தனை கொஷின்ஸ் தான் அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு தாங்க நீங்கள் போகணும். அங்கே போயிட்டு நான் 30 அட்டென்ட் பண்ணுறேன், 40 அட்டென்ட் பண்ணுறேன், 50, 60 கிடையாதுங்க. சிசெட்டை பொறுத்த வரைக்கும் 45க்குள்ளே அட்டென்ட் பண்ணணும். அதுக்கு மேலேயும் போகாதீங்க. 40லேருந்து 45 அதுவே போதும், கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ஆர்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நான் என்ன ரேஷியோ சொல்லுவேன்னா, இப்போ 45 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா 15 கொஷின்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுங்க. ரிமைனிங் 30 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 20 கொஷின்ஸ் ஆப்டிடியூடும் 10 கொஷின் ரீசனிங், இந்த மாதிரி ரேஷியோவில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷமும் நம்பர் சிஸ்டமோட ரோல் இருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ வேறு எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, ஆவரேஜ், அலிகேஷன் மிக்சர், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அப்புறம் ஏரியா வேல்யூம்னா எல்லா டாபிக் இருக்கிறாங்க, எல்லா கான்செப்ட்லையும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. அதன் பிறகு சொல்லுவாங்க
ஏரியா வேலைகளை படிக்கிறப்ப சில யூனிட்ஸ் இருக்கும். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்வர்ஷன்ஸ்லாம் தேவைப்படுவாங்க ஏரியா வேல்யூமில். இதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா பரவாயில்ல, நான் அடுத்த கொஸ்டின்ஸில் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற மனதைரியத்தோட மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் பாசிட்டிவ், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாக உங்களை வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தடுமாற்றம் அடைஞ்சாலும் ஃபுல்லாக போயிடும். அதனால நிதானமாக மூவ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போகிறது முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பல்சரி ஒரு தடவை எல்லாரையும் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? நல்லா படிங்க. வாழ்த்துக்கள்மா. டேக் கேர். தேங்க்யூ.